ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அடியே மண்டபத்தில் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு போய் பொங்கலை கொடு சரியா? சரிம்மா கொடுத்துட்டு வரேன். ஆனால் இப்படி எல்லாருக்கும் கொடுக்குற ஆர்வத்தில் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்க மறந்துடாத சரியா? அதுங்களுக்கு எடுத்து வச்சிரு. ஊரில் ஒரு 6 பேருக்கு கொடுக்கணும், இங்கே ஒரு 4 பேர், மொத்தம் 10 பேர். சரோ அத்தையோட சேர்த்து 11. அத்தையும் கோயிலுக்கு வரல, 11 பேருக்கு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருன்னா இந்த பேர் இந்த அளவு எடுத்து வச்சா கூட போதும் சரியாம்மா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சிரியே, நீ போய் கடற்கடன்னு கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு சந்தோஷுக்கு எடுத்துன்னு போய் கொடு. அம்மா அதெல்லாம் என்னால் முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாதேரியே. அதுவும் அவன் உனக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான் அதெல்லாம் பார்த்து கூட உனக்கு மனசு இறங்காது. பொங்கல் தானே கொடுக்க சொல்கிறேன், போய் கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சுமா. நடி சொன்ன ஒன்றும் இல்லைம்மா, என்னால் அந்த ஆளுக்கு எத்தனை போய் கொடுக்க முடியாது. அம்மா இன்னும் கேட்டால் அந்த ஆளுக்காக வேண்டிக்கிட்டு தானே நம்ம கோயிலில் பொங்கல் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆள் தானே எல்லாருக்கும் எத்தனை போய் கொடுக்கணும். ஹாயா நின்றுக்கிறாரு அவரு. இதெல்லாம் பொம்பளைக்கு தாண்டி செய்வாங்க. பாடி நீ முதல்ல இங்கேருந்து போய் கொடுத்துட்டு வா. சும்மா வாயடி நிற்கிறான். ஆனால் உன இதை சொல்லிடுறது ஆண் பெண் சமம்னு நீ தான் பாடம் நடத்தின. இப்போ நீ ஏன் இது ஆம்பளைங்க செய்கிற வேலை பொம்பளைங்க செய்கிற வேலைன்னு பிரித்து பார்க்குற? என்னத்தை சொல்கிறது டீச்சரே, உன்னையெல்லாம் என்னத்தை சொல்கிறது? அதெல்லாம் சரிதாண்டி, ஆண் பெண் சமம் தான். அந்த சில வேலையெல்லாம் பொம்பளைக்கு செஞ்சது தாண்டி அதுக்கு ஒரு அழகே வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளைங்க செய்கிறது தாண்டி நல்லாவும் இருக்கும். அவனை இந்த மாதிரி பிளேட்டை தூக்கின்னு ஒருத்தவங்களுக்காக போய் கொடுத்துட்டு வாப்பான்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் வேணாண்டி, நீ போ. தேவையில்லாததெல்லாம் பேசி நிறு. கொடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு எத்தனை போய் குடுறியே பாவண்டி. அவன் மனசை மாற்றிக்கின்னு சீக்கிரமாக அவங்ககிட்ட பேசுகிறேன்டி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். இந்த கோயிலேருந்து இதை இப்போ கிளம்ப போகிறோம், எல்லாம் ஒரு மனசில் ஒரு அமைதியோட ஒரு சந்தோஷத்தோடு போயிடலாம்ல. பேசிடி அவங்ககிட்ட. எவ்வளோ அழகாக தலையை சுற்றி மூக்க தொடரல நீ. முடியாதுமா, அப்படியெல்லாம் நல்லா பேச முடியாது அந்த ஆள்கிட்ட. இந்த ஆணவம் வந்தால் வேணாங்கிறது, ஆனால் அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குதா பத்தியா? உனக்கு கால் எங்கே கொதிச்சிருமோங்கிற ஒரே காரணத்துக்காக கார்பெட்டை இழுத்து போட்டு ஒன்று அது மேலே நடக்க வச்சிருக்கிறான். அவனாவது செய்வானடி அந்த மாதிரி வேலையெல்லாம். அவன் அந்தளவுக்கு இறங்கி வரான்ல, நீயும் போய் பேச வேண்டிய. நீ பேசினா அவன் பேசிடுவான், போய் பேசு. அம்மா அவர் எனக்கு கார்பெட்டு விரிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா. இதே கோயிலுக்கு வெளியில் என் காலை பிடிச்சி செருப்பு மாட்டி விட்டுருக்கான் அந்த ஆள். நான் இதெல்லாம் கேட்கவும் இல்லை, ஆனால் அவர் செய்கிறாரு. இது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஆளோட இன்னொரு பக்கம் இருக்கே, அது ரொம்ப மோசமானதுமா. என்கிட்ட கோவப்படுவார், மூஞ்ச காட்டுவார். நான் சும்மா வாடா போடான்னு சொன்னால் அப்படியே அந்த ஆளுக்கு காலில் நெருப்பை கொட்டின மாதிரி இருக்கும். அப்படி சுருக்குன்னு கோவம் வரும். ஆனால் சௌமியா சொன்னான்னு வெயி, அந்த காலில் அப்படியே பாலை ஊற்றுன மாதிரி குளுக்குள்ளுன்னு இருக்கும் அவருக்கு. ஆனால் நான் சொன்னால் பற்றிக்கிட்டு ஏறி ஆரம்பிச்சிடும். நான் நிறைய பார்த்துட்டேம்மா, இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் அந்த ஆள் மாற்றிக்கணும்மா. என்கிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயமும் இருக்குதான், அதை நான் மாற்றிக்கிறேன். ஆனால் அந்த ஆள் தான் மாற்றிக்கணும், அந்த ஆள் தான் மாறணும், அந்த ஆள் தான் என்கிட்ட வந்து நிற்கணும். புரியுதா? என்னாலெல்லாம் போக முடியாது, பொங்கலையும் கொடுக்க முடியாது. ஓடி போயிடு. ஆனால் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒன்று பண்ணின்னு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதிரியே. அடியே நீ இப்படியே பேசின்னு இருந்தேன்னு ஐயே, ஒரு நாள் உங்கள் அப்பா அந்த ஜேம்ஸை கூட்டின்னு வீட்டுக்கு வந்துடுவார். நீயும் மினிக்கின்னு டீயை கப்பை தூக்கின்னு அவன் முன்னாடி போய் நிற்க தான் போகிறப்பாரு. ஜேம்ஸ் இல்லைம்மா, அப்பா வேற யாரை கூப்பிட்டுட்டு வந்தாலும் அவன் முன்னாடி நான் மினிக்கிட்டு டீ எடுத்துகிட்டு போய் நிற்க தான் போகிறேன். ஆனால் நிற்கும் போது நான் மட்டும் நிற்க மாட்டேன், உன் மருமகனையும் கூட சேர்த்து வச்சு நிற்பேன். புரியுதா? வர்றேன். நெஞ்செழுத்தக்காரி எப்படி பேசிட்டு போகிறா பார்த்தியா? ஆனால் இவ பேசுனதுலேருந்து இவ சந்தோஷத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு இது போதும்பா. இத்தனை நாள் இவ்வளோ கூட பேசாமல் வாயை மூடிக்கின்னு இருந்தா. ஏதோ இங்கே வந்ததுக்கப்புறம் கோயில் அவளுக்கு கொஞ்சம் மனசு மாறி இருக்கும் போல். அதனால தான் இவ்வளோ பேசுகிறாளே, இது போதும். இவ சொன்ன மாதிரி இவளை வேற எவனா மாப்பிள்ளை பார்க்க வந்தா அன்றைக்கி சந்தோஷம் அங்கே இருப்பான்ல, அப்போ கண்டிப்பாக சந்தோஷம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது எப்படி நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணலான்னு அன்றைக்கி சண்டை போடுவான், கண்டிப்பாக சண்டை போடுவான். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். என்னங்க, நான் உங்களுக்கு பொங்கல் ஊட்டி விடட்டா? வேணாம் மணி, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நான் தான் ஊட்டி விட்றேன்னு சொல்கிறேன்ல, முந்திரி திராட்சை வேணா தரேன், அதையும் சேர்த்து வச்சு ஊட்டுறேன். எதுக்கு இப்போ இழிப்பு உங்களுக்குலாம்? பின்ன இழுகாம ரெடி பண்ணுவாங்க. நீ சாப்பிட்றதுல இருந்து செதறது கூட யாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நீ உன் புருஷனுக்கும் ஊட்டியே விடுறேன்னு கேட்குற. இதுல முந்திரி திராட்சை வச்சு ஊட்டவே சாப்பிட்றீங்களேன்னு கேட்குற.
எப்போடா சும்மா இருடா நீ. ஏங்க நீங்க சொல்லுங்க, ஒரே ஒரு வாய் தானே, ஊட்டிக்கோங்க. என் தங்கச்சி எவ்வளவு ரிக்வஸ்டா கேக்குறா, வாங்கிக்கோ. ஏன்டா எதுக்கு ஒவ்வொரு சீன் போடுற? இதோ பாரு, எல்லாருக்கும் முந்திரி திராட்சை இலையில வருதுன்னா எனக்கு மட்டும் ஏலக்காய் வருது. ஏன் தான் இந்த பிரச்சனை வருதோ எனக்கு மட்டும் தெரில. சக்கரை பொங்கல்னா ஊருக்கே இனிக்கணும், எனக்கு மட்டும் கசக்குது ஏலக்காய் ரூபத்தில் வந்து. யாரையோ வெயிட்டா குத்துற போல இருக்கே. எனக்கு யாரையும் குத்தணும்னாலும் அவசியம் இல்லை, நான் ஏலக்காவை தான் குத்துறேன். சரி, ஏலக்காவை தான் சொன்னேன். ஏய் குறுக்க மறுக்க பேசின்னு இருக்காதீங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க, ஒரு வாய் தானே, ஊட்டிக்கோங்க. இது ஒரு நசையா இருக்குது அண்ணா, பேசாம வாங்கி ஒரு வாய் தான் போட்டுக்கோங்களா, உசுர வாங்குது இது. சரிம்மா நந்தினி, சரி ஊட்டு. பாரு, இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்ப ஊட்டிக்கல. உங்க தங்கச்சி சொன்னதும் ஊட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. போங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விட மாட்டேன். அவ சொன்னதுக்காக மட்டும் இல்ல, நீ சொன்னதுக்காகவும் தான் ஊட்டுன்ற. ஊட்டு. ஊட்டுறியே குட்டி சாத்தா, ஒரு பொங்கலை வச்சுக்க நீ எவ்வளவு நேரம் தாண்டி பஞ்சாயத்து பண்ணுவ? ப்ரோ வாயா தரங்க ப்ரோ. நந்தினி, சொல்லுடி. ஒரு கல்யாண வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத மணியை பார்த்து தாண்டி கற்றுக்கணும். அவளை பாரு, எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பா. அவளால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு மனோஜ் அண்ணன்கிட்ட கேஷுவலாக இருக்காடி. அண்ணன் அவளை ஒதுக்கி வச்சாரு, ஆனாலும் இப்போ எந்த அளவுக்கு அவர்கிட்ட நெருங்கிட்டா பார்த்தியா? இதெல்லாம் யாராலையும் முடியாதுடி, என்னாலையும் முடியாது, உன்னால் சுத்தமாக முடியாது. ஆனால் அவளால் முடியுது பார்த்தியா? அவள் கல்யாண லைஃப்பை அவள் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறாடி. இதெல்லாம் வேற லெவல் ரீ. கரெக்டு தான், அவளுக்கு எல்லா நெளிவு சுழிவும் நல்லா தெரியும், அதனால தான் அப்படி இருக்கா. இருந்துட்டு போட்டோம், நல்லா தானே இருக்கு. காட்டுங்கம்மா, பெருசா காட்டுங்க. அப்பதான் அவ்வளோ அள்ளி கையில வச்சிருக்கால, அது உங்க வாய்க்குள்ள போகும். ஏ சும்மா இருடா, நீங்க காட்டுங்க. உங்ககிட்ட என்ன பொங்கல் இருக்கே, அப்புறம் என்ன காட்டுங்க. கொஞ்சம் ஊட்டினாலும் பொண்டாட்டி ஊட்டினது இல்லையா? ஓ ஆக்கச்சியா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா அழகா சாப்பிடுறீங்க. குட்டி வாய் உங்களுக்கு. ஏய் லூசு, போதும் விடு. இந்த பேச்சை மட்டும் அவாய்ட் பண்ணிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அதை நீ சொல்ற பாரு. நான் என்னடி இவ்வளவு சில்லியாவா பேசிக்கிட்டு இருக்கேன்? நம்மளாம் அப்படியே சும்மா பெருசு பெருசா பேசுவோம். அந்த பேச்சை தான் குறைச்சி கொண்டு சொன்னது, புரியுதா? சைக்கிள் கேப்ல குத்துறீங்கல்ல எல்லாரும் என்ன? அவள்தான் முடிஞ்சு போச்சு, நீங்க சாப்பிடுங்க. இதுக்கு மேல எல்லாம் ஊட்ட மாட்டேன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்து சாப்பிடுங்க. ஏ லூசு, நான் உன்னை சும்மா தாண்டி பார்த்தேன். ஐயோ சாரிங்க, நான் கூட பொங்கல் தான் கேட்க வரீங்களோன்னு நினைச்சிட்டேன். கடவுளே, இந்த பொண்ணு இருக்கிறாளே, ஏன் நீ மானத்தை வாங்குற? உங்க தங்கச்சியாச்சே, பின்ன எப்படி? ராகுல, உங்க வீட்டு பொண்ணு சரி இல்லடா. சி ஏலக்கா. அண்ணா கார்பெட்டு வேலை செய்து போல. சும்மா இருடா நீ வேற. அவசியம் நீங்க போய்தான் ஆகணுமா? சண்டே போலாம்ல, கோயில்ல கூட அதை தானே சொன்னீங்க. சொன்னந்தான், ஆனா நம்ம எல்லாரும் வெளியே எங்கன்னா ட்ரிப்புக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனா அதுதான் உங்க அண்ணன் ஒத்துக்கலையே. அதுவும் இல்லாம நந்தினியும் இன்னைக்கு ஈவினிங் மேலே இங்க இருக்க மாட்டா, அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் இங்க இருந்து என்னம்மா பண்ண போறேன்? அதான் ஊருக்கு கிளம்பலான்னு டிசைட் பண்ணேன். கரெக்டு தான், ஆனா எனக்காக இருக்கலாம்ல இங்க. இன்னைக்கு தானே கோயில்ல பேசணும், நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலான்னு. அப்புறம் இப்படி விட்டுட்டு போனா எப்படி? நான் என்ன உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன்? எப்படியோ அடுத்த வாரம் நீங்கள்லாம் அங்கே வருவீங்க. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு நீ மொத்தமாக அங்கே வந்துடுவ. அப்புறம் என்ன, 2 வீக்ஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போங்க. நீ இப்படி சொன்னா இப்போ உடனே உன்னை கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சிக்கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது, சரியா? அங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போது, நான் அங்கே போகிறேன். ஓகே? ராஜதந்திரங்கள் வீணாகி விட்டது. சரி போயிட்டு வாங்க. சரியான ஃப்ராடா இருக்காப்பா. பாரு, என்ன போய் ஃப்ராடுன்ட்டு போறாரு. ஆமா, ஏதோ முக்கியமான மீட்டிங் நடக்க போகுதுன்னாரு, அது என்ன கேட்காம போயிட்டுனே. சரி பின்னாடியே போவோம். டேய், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு கடுப்பாகுது, சொல்லிட்டேன். நான் அவங்ககிட்ட பேச தானே போகிறேன், நான் பொறுமையாக தான் பேசுவேன். முதல்ல போங்க எல்லாரும் என் பக்கத்தில் இருந்தே. சரி, நாங்களாம் தள்ளி நிற்கிறோம், நல்லா தள்ளி நில்லு. கோயிலேருந்து வந்ததும் வராததுமா உட்கார கூட இல்லாமல் அவனை கூப்பிட்டு வச்சு பேசணுன்றதுக்காக தான் நான் வந்துருக்குறேன். சும்மா என்ன வெறியேற்றுற மாதிரிலாம் பண்ணாதீங்க, அமைதி இருங்க. போதுமா, கோவப்படாத, தள்ளி போயிட்டேன். நீ பேசிப்ப, இந்த வராம்பரு பேசு. உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? அப்படா பின்னாடி நிற்கிறாம்பரு நல்லா. சரி, பையன் வந்துட்டான், பக்குவமாக பேசுன்னு எல்லாம் எனக்கு தெரியும், வாய முடி. அப்படியே உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாடா, என்ன அங்கேயே நிக்கிறா, இங்க வா. வந்து வரமாம்மா. டேய், நீ எதுக்கு வந்த? இப்போ நீங்க தானே மாமா கூப்பிட்டீங்க, உன்னை சொல்லலடா. டேய், நீ எதுக்குடா வந்தீங்க? சும்மாப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்க என்ன ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியா நடக்க போகுது? போப்பா போ, நான் அவங்ககிட்ட பேசணும். போயிடு, ஏற்கனவே இங்க கூட்டம் அதிகமா இருக்குது. சரிங்கப்பா. டேய் சந்தோஷே, சொல்லுங்க மாமா. நான் ஒரு கோவத்துல உங்ககிட்ட பேசிட்டேன், நீ எதை மனசுல வச்சுக்காத. சரிங்க மாமா. என்னங்க ஏதோ மீட்டிங்னு போனீங்க, முடிஞ்சு போச்சா? மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குதான், என்னதான் துரத்தி விட்டுட்டாங்க. உங்களே யார் துரத்துனது? அப்பா தாண்டி. அப்படியா? சந்தோஷ் அண்ணன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்களோ? ஆமாண்டி. அப்ப பஞ்சாயத்து கன்ஃபார்ம். அண்ணன் மட்டுமா தனியா இருக்கு? சேச்சே, அப்படியே கொஞ்சம் எட்டி பாரு, சுத்தி 3 பேர் இருக்காங்க, அப்பாவை தவிர்த்து. என் அப்பாவையும் கழிச்சு விட்டுருங்க. ஏன்னா சிவா மாமா என் அண்ணனை அடிக்கிறாருன்னு வைங்க, என் அப்பாலாம் தடுக்க மாட்டாரு.
அப்படியே நின்றுகிட்டு இருப்பாரு. நின்றுக்கிட்டு இருப்பாரா? ஏன் அப்படி? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேங்க. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படியே ஒளிஞ்சிருந்தே பார்ப்போம். கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பில்லருக்கு பின்னாடி வாங்க. ஓகே ஓகே, இங்கிருந்து நல்லா தான் தெரியுது. அதனால தான் அத்தைங்களும் அம்மாவும் ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க போல. சரி சரி, இப்படியே பார்ப்போம். ஏன் எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க? உட்காந்து பேசலாம்ல. பரவாயில்ல இருக்கட்டும். நீ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் இந்த சுத்தி வளைச்சி பேசுறதுக்குலாம் விரும்பல. நேரடியாகவே உங்ககிட்ட விஷயத்த கேட்குறேன். என்ன கேட்க போறாருன்னு தெரியலையா? சரி கேளுங்க மாமா. நந்தினி விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன இப்படி கேட்குறாரு? மாமா, நீங்க எதை பத்தி கேட்குறீங்க மாமா? நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பமா இல்லையா? மாமா, அதை பத்தி இப்போ என்னால் இந்த பர்றா இந்த பேச்சை முழுங்கி பேசாத. எதுனாலும் நெத்தி போட்டில் அச்சா மாதிரி கரெக்டான பதில் வரணும் எனக்கு. புரியுதா? என் பொண்ணுக்கு வயசு ஏறினே போகுது. அப்படியெல்லாம் அதை வச்சுன்னு இருக்க முடியாது. என்கேஜ்மெண்ட் வேற முடிஞ்சு போச்சு உன் கூட சேர்ந்து. அப்படியே என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணையும் வீட்டில் ரொம்ப நாள் வச்சுன்னு இருக்க முடியாது. எனக்கு எரிச்சலாக வருது எனக்கு. நான் கேட்டதுக்கு நேரடியான ஒரு பதில் சொல்லு. என் பொண்ணை எப்போ கல்யாணம் பண்ணிப்ப? மாமா, எனக்கு கல்யாணத்துலலாம் இந்த ஐடியாவும் இல்லை மாமா இப்போ. சரி, இப்போ ஐடியா இல்லைன்னா எப்போ ஐடியா வரும் அதையாவது சொல்லு. இப்படி கேட்டால் நான் என்ன பதில் மாமா சொல்கிறது? நேர்மையான ஒரு பதில் சொல்லுப்பா. உன் மனசில் ஒரு பதில் இருக்கும்ல, அதை சொல்லு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு உன் மனசில் இருக்கிறான்னா அவளை எப்போ கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லு. அப்படி இல்லையா, இல்லை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லு. ஏற்கனவே நீ அதுக்கெல்லாம் சம்மதம் சொன்ன ஆளு தானே. யாரை வேணாலும் கட்டட்டோன்னு சொல்லிட்டல்ல. அந்த பதிலை நீ என்கிட்ட சொல்லணும். நேரடியாக என்னை பார்த்து சொல்லணும். அப்படி இல்லையா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இந்த ரெண்டு தவிர வேற ஏதோ உன் வாயிலிருந்து வரக்கூடாது. அம்மா, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்குமாம்மா. என்னடா பெரிய மண்ணாங்கட்டி பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் முடிஞ்சிடணும். நீங்கள் அடிச்சுப்பீங்க, நாளை சேர்ந்துப்பீங்க. நாங்களாம் எதுக்கு அவஸ்தை பண்ணோம்? இந்த பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கேட்டதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். என் பொண்ணை கட்டிப்பியா மாட்டியா? என்னால இப்போதைக்கு முடியாது மாமா. இது என்னடா கேவலமான பதிலா இருக்குது? அப்ப என் பொண்ணு உன் மனசுல இல்லையா? மாமா, இப்படி கேட்டா எப்படி மாமா? வேற எப்படிப்பா கேட்கணும் உங்ககிட்ட? இங்க பாருடா, என் பொண்ணு உன் மனசுல இருக்கிறான்னா அவளை நீ எப்ப கட்டுவ, இல்ல கட்டுவியா மாட்டியா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. கட்டுறேன்னு சொன்னா என் பொண்ணை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட என் வீட்டில் உட்கார வச்சுக்கிறேன். நீ எப்போ வந்து கேட்குறியோ நான் அப்போ என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு பதில் வேணும். எனக்கு இப்போ இதில் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்டா. ஏன் மாமா என்னை இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் சரி, உங்கள் பொண்ணும் சரி, இதுலேயுமே ஒரு நிதானமே இல்லை உங்களுக்கு. கல்யாணம் பண்ணிக்கோங்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கணும்ல. அந்த லைஃப் நல்லா இருக்கணும்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே இல்லை மாமா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் கல்யாண வாழ்க்கை சும்மா இனிக்கெல்லாம் இருக்காதுடா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த குடும்பமும் நடக்காது. இதெல்லாம் உனக்கும் நல்லா தெரியும். சும்மா சப்பை கட்டிக்கிட்டு இருக்காது என்கிட்ட. என் பொண்ணுக்கு கோயிலில் கால் கொதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கார்பெட்டை இழுத்து போட்ட ஆள் நீ. எல்லாத்தையும் கண் கூட நான் பார்த்தேன். நீ அவ்வளோ கீழே இறங்கி வேலையை பார்க்குறான்னா உன் மனசில் அவள் இருக்கான்னு தானே அர்த்தம். அதனால் எனக்கு ஒரு பதில் சொல்லு. எப்போ அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்? என்னால் உங்ககிட்ட பொய்யான பதிலெல்லாம் சொல்ல முடியாது மாமா. உங்கள் பொண்ணு தான் என் மனசில் இருக்கா. கடைசி வரைக்கும் அவள் தான் இருப்பாள். ஆனால் அதுக்காகலாம் என்னால் அவளை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போன்னு இல்லை மாமா. 1 வருஷமாக இருந்தாலும் சரி, 2 வருஷமாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள பிரச்சனை சரியாகணும் மாமா. அது சரியாகுமான்னு எனக்கு தெரியல. உங்கள் பொண்ணு இது வரைக்கும் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலை. நீங்கள் வெளியே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு அதுக்கு அப்ஜெக்ஷனே சொல்லலை. அவள் அதுக்கு எதிர்க்கலை. என்கிட்டயே அதை பற்றி அவள் ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன் நீங்கள் கூட என்கிட்ட சொல்லலையே? நீங்கள் என்ன நேரடியாக என்கிட்ட சொன்னீங்களா என்ன? அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணும்போது என்ன மட்டும் எதுக்காக இப்படி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வெளியே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னதுக்கு என் பொண்ணு எதிர்ப்பை காட்டலை தான். ஆனால் அதுக்குன்னு அவள் சம்மதம் சொல்லிட்டான்னு அர்த்தம் ஆகிடுமா? சரி, அதை விடு. உன் அத்தை தான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னால. அப்போ நீ ஊருக்கு கிளம்பி வந்து என்கிட்ட சண்டை போட்டிருக்கணும்ல. எப்படி நந்தினியை வெளியே ஆளுக்கு கட்டி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? அது எப்படி மாமா? நீங்களும் உங்கள் பொண்ணு ஒரே மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் இஷ்டமாக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து தடுக்கணும், நான் வந்து கேள்வி கேட்கணும். ஏன்னா அப்படி கேட்டுட்டா தான் நான் உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? உங்கள் பொண்ணு தான் என்ன வேணான்னு சொல்லிட்டாலே. அப்போ நான் என்ன உரிமையில் வந்து அங்கே நிற்கிறது? நீங்களே சொல்லுங்கள். அந்த பொண்ணு என்னை பார்த்து வேணாம், நான் அவங்க கூட இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரிப்பா, என் பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிச்சு. சரி, நீ அப்படியே விட்டுருவியா? இல்லை அவ்வளோதானா? என்னமோ சின்ன வயசுல இருந்து காதலிச்சுன்னு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், அவள் கிளிப்பு பேண்டெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கிறேன், அப்படி இப்படின்னெல்லாம் பேசுவியப்பா. அதெல்லாம் என்ன ஆச்சு மாமா? அதெல்லாம் வேற மாமா. அப்போ இருந்த நந்தினி வேற. இப்போ இருக்கிற நந்தினி ரொம்பவே மாறி போயிருக்கா. ஏன் என் பொண்ணு தலையில 2 கொம்பு எதனா மலைச்சிருக்கா என்ன? அதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் மாமா கேட்கணும். பாருடா, என்னை டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். நான் ஒன்றும் உங்களை டென்ஷன்லாம் பண்ணலை மாமா. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க மாமா. ஒரு முடிவு எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. சட்டுப்புட்டுன்னு எதையும் செய்யாதீங்க. அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும்ண்ணா.
இந்த வீட்டில் எத்தனையோ பசங்க இருக்குதுங்க, அழகாக காதலிக்குதுங்க, கல்யாணம் முடிச்சுக்கிச்சுங்க, வாழ்க்கையை வாழ்துங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் பயங்கரமான மண்டை கொச்சல் குத்துனுக்கிறீங்க. என்னாலலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சு ஆகணும் இன்னைக்கு. எப்போ கல்யாணத்தை பண்ணுவேன்? இல்லைன்னு வைய, நான் வேற யாரையாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏன் அந்த ஜேம்ஸி கூட நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ்வளோதான். பதில சொல்லு. ஆமாம், இதெல்லாம் ஏன் மாமா என்கிட்ட மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு தானே இதில் சம்மந்தப்பட்டிருக்கா, அவகிட்ட போய் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு எப்போ அவகிட்ட கேட்கணும்னாலாம் தெரியும். நீ பதில் சொல்லு. நீ அவளை கட்டுவியா மாட்டியா? கட்டுறன்னா எப்போ கட்டுற? எனக்கு இப்போ அதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா நான் வெளியே மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த உடனே ஆரம்பிச்சிருவேன். எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாமல் என்னால் அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது மாமா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரச்சனையெல்லாம் இதில் எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எவ்வளோ பிரச்சனை வேணாலும் கூட வரும். அதுக்குன்னு பாதியில் விட்டுட்டு ஓடுறதும் வேணான்னு சொல்கிறதெல்லாம் கேவலமான விஷயம். இங்கே பாரு, என்னை வெறி ஏற்காத. என் பொண்ணை கட்டுவியா மாட்டியா? நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல. என்னால் எந்த பதிலையும் சொல்ல முடியாது மாமா. அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அப்புறமா பேசிக்கலாம்டா. டைம் கொடுப்போம், 2 பேரோட பிரச்சனை சரியாகட்டும். ஏய், பொண்ணை பெற்றவன்டா நான். என் பொண்ணை இவன் எப்போ கட்டுவான்னு நானும் வாயை பொழுது பார்த்துன்னு இருக்கணுமா? எனக்கு ஒரு பதில் தானே வேணுங்கிறா. நீ சொல்லு, எப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற? என்னால் சொல்ல முடியாது மாமா. இம்முருடா உனக்கு, நெஞ்செழுத்தம் அதிகம் உனக்கு. வேணாண்டா, நீ வேணாண்டா என் பொண்ணுக்கு. நான் எடுத்த முடிவு கரெக்டு தான். இந்த இவனுங்க தான் பேச சொன்னானுங்க உங்ககிட்ட, இல்லைன்னா பேச கூட வந்திருக்க மாட்டேன். டேய், இங்கே படுறா, என் பொண்ணுக்கு இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு காட்டுறான். கல்யாணத்துக்கு வந்து தின்னுட்டு போனி. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா, என்ன விட்டுருங்க. பண்றேன்டா, பண்ணி காட்டுறேன். சும்மா சொல்றேன்னு நினைக்காத. இந்த சிவகுமார் சொன்னா அதை செஞ்சு காட்டுவான்டா. பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பட்ட பண்றேன். டேய், வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுல இருந்து என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு மறு வீட்டுக்கு போற வரைக்கும் நீ நிக்கணும்டா. எல்லாத்துக்கும் நீ முன்ன நிக்கணும், நின்னே தீரணும். அவ்வளோ தானே, வந்து நிற்கிறேன். ஏற்கனவே உங்கள் பொண்ணு என்ன மனசளவில் கொண்டுட்டா. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது? வந்து நிற்கிறேன். கல்யாணம் ஏற்பட்ட பண்ணுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் வந்து முன்னே நிற்கிறேன். கல்யாணத்தையும் முன்னே நின்று நடத்தி காட்டுறேன். வரேன், கண்டிப்பாக வரேன். திமுரு பிடிச்சவனே, என்கிட்ட இப்படி பேசுகிறல்ல நீ. எதுக்கு மேலே கை வச்சு பண்ணி அப்படிதான்டா பண்ணுவேன். இவனையெல்லாம் நான் விட்ட மாட்டேன்டா. எவ்வளோ திமுரு இருந்தா கல்யாணம் ஏற்பட பண்ணுங்கன்னு சொல்லுவான் என்கிட்ட. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க? விடுங்கப்பா அவனை. வாய முடுறா. உன் தங்கச்சி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணட்டும்னு சொல்றான்டா இவன். எப்படா உனக்கு அப்படி சொல்றதுக்கு மனசு வந்தது? டேய், உனதானே கேட்கறான். நீ தானடா கூவினேங்கிற வெளியே மாப்பிள்ள பார்க்க போறேன். அப்ப அவன் என்னடா பண்ணுவான்? முதல்ல சட்டையில இருந்து கையிடுறா நீ. ஏன் நான் 1000 சொல்லுவேன்டா. என் பொண்ணுக்கு நான் வெளியே மாப்பிள்ள பார்க்கறேன்னு சொல்லுவேன். இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி தரமாட்டேன்னு கூட சொல்லுவேன். ஆனா இவன் சொல்லலாமா? சொல்றா, நீ சொல்லலாமா? வலிச்சு பின்னாடி போடுறான் அவனா. சும்மா மேல கை வச்சுக்கிட்டு இருக்கான். சட்டையில இருந்து கையிடுறான். முதல்ல சந்தோஷ், எதுக்கு சந்தோஷ் அப்படி சில மாதிரி நின்றுகிட்டு இருக்க? வா பின்னாடி. அடிக்கிட்டு ஒண்ணுதான்டா நிக்கிறேன். நீங்க அடிங்க மாமா. உங்கள் கோவம் தீர்ற வரைக்கும் அடிங்க, இல்லை நான் சாகுற வரைக்கும் கூட அடிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிங்க. டேய், நீ வர வாய முடுறா. பத்தி நீ அவனை வச்சுன்னு போ. நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க, சரியா? சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக சொல்லு. உங்கள் அப்பா ஒரு பக்கம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நீயும் ஒரு பக்கம் ஒன்று பண்ணுற. என் பிள்ளைய ஒரு வழியில் வந்து நிறுத்தணும்னு பார்க்குறீங்க 2 பேரும். அது எனக்கு புரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் என் பிள்ளைய நினச்சா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்த சொல்கிறது, நான் யார் பக்கம் நிற்கிறதுன்னு கூட சில நேரத்தில் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு. இதில் யோசிக்க என்ன இருக்காத்த? என் அப்பா எப்படி நான் என்ன பண்ணாலும் என் பக்கம் நிற்கிறாரு. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் புள்ள பக்கம் நில்லுங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. யாரும் ஒன்றும் சொல்ற மாட்டாங்க. அது சரி. அம்மா அம்மா, அத்தை பாருத்த. அம்மா, என்னடி எதுக்கு கத்துற? அத்தை, அம்மா, அத்தை அத்தை, மாமால சந்தோஷம் வந்து போட்டு அடிக்கிறாரு. என்ன சொல்ற? அடிக்கிறாரா? ஆமாத்த, மாமா அண்ணனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் தடுக்கிறாங்க, ஆனாலும் அடிக்கிறாரு. நீங்க வந்து என்னன்னு கேளுங்க. சந்தோஷ் கிட்ட சுமூகமா பேசுறேன்னு தானே சொன்னாரு. எதுக்கு இப்படி மேல எல்லாம் கையை வைக்கணும்? நம்ம அங்கிருந்து வந்ததே தப்பு. நீங்க வாங்க முதல்ல போலாம். நந்தினி, நந்தினி, என்னப்பா? போய் உன் துணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கினேன். சீக்கிரமா வா, கிளம்பலாம். ஈவினிங் தானேப்பா போலான்னு சொன்னேன். இப்போ என்னப்பா மதியமே கிளம்பலான்னு சொல்ற? கிளம்பிட்டு சொன்ன கிளம்ப முடியாது உன்னால. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு நீங்க முதல்ல சந்தோஷ் மேல கையை வச்சீங்க? எனக்கு யாருக்கும் எந்த பதிலும் சொல்லணும்னால அவசியம் கிடையாது. நந்தினி, உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன். இந்த பாருங்க, உங்க இஷ்டமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க யாரை கேட்டு முதல்ல அவன் மேல கையை வச்சீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல அவன் மேல கையை வைக்கிறதுக்கு? சும்மா ஆனவன கையை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாரு, ஏன் பாரு, அமைதியா இருப்பாரு. என் வாய் முறி நீ. உன் புள்ளி அடிச்சுட்டு வந்து நிக்கிறாரு இவரே. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறத விட்டுட்டு என்ன நடக்கிற நீ? பிரச்சனை எதுவும் வேணாம் பாரு. அண்ணே, என்னென்ன ஆச்சு? நான் யாருக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நந்தினி, நீ வா போலாம். வாமா போலாம். ஊர்ல இல்லாத புள்ளியை பேத்து வச்சிருக்கிறாங்க, பெரிய புள்ள. நீ வா போலாம். அப்பா சொன்ன மாதிரியே உனக்கு சூப்பரா மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த தருதலைய அங்க நிறுத்தி அவன் முன்னாடியே உனக்கு நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். இது கண்டிப்பா நடக்குமா? நீ வா போகலாம். அதே மாதிரி இங்கேருந்து வரும்போது ஒட்டுமொத்த உன்னோட பழைய நினைப்பெல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு வந்துரு. இனிமேல் நீ புதுசாக இருக்கணும். புதிதா உன் மனசில் இதோட யாரும் இருக்கக்கூடாது.
புரியுதுல நான் சொல்றது? வா போலாம். அப்பா அவசரப்படாதீங்கப்பா. நான் எதுக்கும் அவசரப்படலம்மா. இப்பதான் நான் தெளிவா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன். நீ வாமா நந்தினி போலாம். இதோ பாருங்க, உங்க கோவத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க, அவ்வளவுதானே சொல்லுவேன். என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் பேசிக்கின்னு இருக்காத. இனிமேல் அவனை பத்தி வீட்டுல எதனா பேச்சு வந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டேன், சும்மா இருக்க மாட்டேன் நான். என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நவுறு நீ. அப்பா இருப்பா, அம்மாவையும் அக்காவையும் கூட கூட்டிட்டு போலாம். அவங்களுக்குலாம் வர தெரியும், நீ வா நம்ம போலாம். இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இதோட இந்த பக்கமும் நம்ம திரும்பி வரக்கூடாது. நீ வாமா போலாம். எப்படி அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு போறாரு பத்தியா? இதோட இந்த பக்கமே திரும்பி வரமாட்டாராம். எதே பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான் அந்தாலே. இவனெல்லாம் என்னத்த சொல்றது, ஆத்திரத்துல அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு போறான் பாரு. சும்மா இருப்பாரு, காதுல விழுந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாரு. போடட்டுமே வந்தாலு, வெறி பிடிச்சவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. புள்ளி என்னத்துக்கு தான் அச்சான்னு தெரியல. ஏய் எதுக்கடி அச்சா இருந்தாலே அவனை? அவன் அத்தை, அது மாமா அண்ணனை பார்த்து எப்போ நந்தினியை கல்யாணம் பண்ணிப்ப, கல்யாணத்துக்கு ஒரு பதில் வேணும் எனக்கு, நீ சீக்கிரமாக சொல்லணும், என்னால் வயசு பிள்ளைய ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ணன் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, என்னால் இப்போ பற்றிக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்க முடியாது மாமா, பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிச்சு. அதுக்கு மாமாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி நிச்சயம் பண்ண பொண்ணை நான் எவ்வளோ நாள் வீட்டில் வச்சுருக்கிறதுன்னு அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருந்தார். பேச்சு வாக்கில் அவர் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நான் நந்தினிக்கு வெளியே மாப்பிள்ளையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அண்ணன் சரி நீங்கள் யாரை வேணாலும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அதை நீங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரிப்பா, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்குறேன், நீ எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கணும், அவளுக்கு பொண்ணு பார்க்க வரதுலேருந்தே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போகிறதுலேருந்தே எல்லாத்துக்கும் நீ முன்னே நிற்கணும்னு சொன்னதுக்கு அண்ணன் உடனே அவ்வளோதானே சரி ஓகே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போல, பலர் அடிச்சிட்டாரு, பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீண்டாதானே அவனாலையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும். அதைத்தானே அவன் சொன்னான். அதுல என்ன தப்பு இருக்குது? எதுக்கு அப்பா இப்படி தேவையில்லாம கோவப்படுறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்பனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சிடி, அதனால தான் இப்படி எல்லாம் பேசின்னு கிடக்குறான். என் நந்தினி கூட தான் சொன்னான் கல்யாணம் எல்லாம் வேணாம், அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சந்தோஷே எனக்கு வேணான்னு சொன்னான்ல, அப்ப அவளை இழுத்து போட்டு 4 அடி அடிக்க வேண்டியதானே. ஆம்பளை புள்ளன்னதும் ஈஸியா கையை நீட்டிட்டான் பத்தியாந்தாலே. ஒரு முறையும் அண்ணன் சந்தோஷ் விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு. இதெல்லாம் சரியே இல்லை. அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா அந்த ஆளுக்கு மண்டையில ஏறாத்திரி, பைத்தியக்காரண்டி அவன். நீங்கள் வாங்க நம்ம போய் புள்ளைய பார்ப்போம். அடிச்சு போட்டான் அவன், ஆத்திரமா வருதுடி எனக்கு. வா போய் பார்ப்போம்.